இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா நல்ல ஆன்மாக்களுக்கும் நன்றி சொல்வோம். அனைத்தையும் படைத்து காத்து இயக்கி கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளான இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி அண்ட் வைப்ரேஷன். அதாவது நாம் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறோமோ அதை பொறுத்து இது செயல்படும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், இல்லை ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறோம், ஒரு கருணையை வெளிப்படுத்துகிறோன்னா, இப்போ நம்மளுடைய எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுற வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருப்போம், ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சி லெவலில் இருப்போம். இஃப் யூ ஆர் இன் ஹையர் ஃப்ரீக்குவன்சி லெவல் யூ ஃபீல் வெரி லைட்டர், ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணும். இப்போ அதுவே நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரொம்ப ஒரு கோவத்தையோ வெறுப்பையோ வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் லோ ஆகிடும். அப்போது நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுற வைப்ரேஷன் நெகட்டிவாக இருக்கும். நம்ம இருக்கிற ஃப்ரீக்குவன்சி லெவல் என்ன ஆகும்? லோ ஆயிரும். நம்ம ஒரு லோவர் ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு போயிடும். அதாவது இஃப் யூ ஆர் இன் அ லோவர் ஃப்ரீக்குவன்சி லெவல் யூ ஃபீல் வெரி ஹெவியர், ரொம்ப ஒரு இறுக்கமான நிலையில் இருப்போம். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? ஆமாம். இப்போது இந்த உணர்வு நிலை, இதை வச்சு தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. இதை வச்சு தான் ஒரு பெரிய கேமே நடக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பிரபஞ்சம்னு சொன்னாவே இந்த வார்த்தையை மத ரீதியாக பார்க்குறாங்க. மக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த உலகமும் நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். எப்படி ஆன்மீகமும் அறிவியலும் தான் இந்த உலகத்தை இயக்குது. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சத்தையே வழி நடத்துது. சரிங்களா? அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்னு தான். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது? அது நம்முடைய எண்ணங்களை, உணர்வுகளை, அதிர்வுகளை கவனிக்கிறது. நம்மிடமிருந்து வெளிப்படும் அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்குது. இங்கே எல்லாமே பிரதிபலிப்பு தான். சரிங்களா? அப்போது இது இங்கே இயற்கையாகவும் நடக்குது, செயற்கையாகவும் நடத்தப்படுது. சரிங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. எப்படி? இது ஒரு கணக்கு சமன்பாடு, சரௌண்டிங் மீடியம் ஆர் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஆமாம். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் உள்ள சிக்காமல் இருக்கணும்னா நம்ம உணர்வு ரீதியாக செயல்பட கற்றுக்கணும். சரிங்களா? ஆனால் இந்த மனுஷ கூட்டத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம், அதை மட்டும்தான் நம்புவோம். எப்படி? ஆனால் உண்மை என்பது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல தான் இருக்குது. எப்படி? நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரிகிற விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்து. சரிங்களா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உடல், மனம், ஆன்மா. இப்போ இதில் நம்ம உடல், மனம் மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ உடல் கண்ணுக்கு தெரியுது, மனசு கண்ணுக்கு தெரியுதா? இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம், மனசு சரியில்லைன்னு சொல்கிறோமே, மனம் எங்கே இருக்குது? அப்போ மைண்ட் இஸ் அ இன்விசிபிள் திங். மனம் கண்ணுக்கு தெரியல. இப்போது நம்ம உடலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கே மனம் தான் காரணம். எப்படி? நம்ம அதாவது மனம் நன்றாக இருந்தால் உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகளே வராது. சரிங்களா? அப்போது உடலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு மனம் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத மனம் தான் கண்ணுக்கு தெரிகிற உடலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறோம், கண்ணுக்கு தெரியாத விஷயத்தில் அதை கவனம் செலுத்துறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு மழுங்கடிக்கப்படுகிறது. எப்படி? இன்றைய சூழல்ல பல விஷயங்களின் மூலமா நம்மளுடைய உணர்வு மழுங்கடிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ இங்க என்ன தேவைப்படுது அப்படின்னா, உணர்வு கோட்பாட்டை சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்குது. சரிங்களா? ஆமா. அப்போ நாம இங்க எல்லாருமே உணர்வு ரீதியா செயல்பட ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அஞ்சறிவு ஜீவன்கள் சொல்றோம், மிருகங்கள், அதெல்லாம் அஞ்சறிவுல இருந்து செயல்படுது அப்படின்னு. இப்போ ஒரு நாய்க்கு நீங்க ஒரு நேரம் உணவு வச்சீங்கன்னா அது வாலாட்டிட்டு பின்னாடியே வருது. அது என்ன பண்ணுது? அதோட நன்றி உணர்வை வெளிப்படுத்துது. சரிங்களா? ஆனா மனுஷன் என்ன பண்றான்? 6 அறிவை எட்டிய மனித இனம் என்ன பண்ணுது? தன்னுடைய அறிவை தவறா பயன்படுத்து. எப்படி? தனக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இருக்கிற காட்ஸ் பார்ட்டிகளை மறந்துட்டு தவறா அறிவை பயன்படுத்துது. எப்படி? மனித அறிவை கொண்டு மட்டுமே எதையும் சாதித்து விட முடியுமா? முடியாது. எப்படி? உண்மை அது இல்லை. அறிவு தேவைதான்.
ஆனால் உண்மை அறிவை மட்டுமே கொண்டு சாதிக்க முடியாது. உங்களுடைய உணர்வை உயர்த்தி ஞான நிலைக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தணும். சரிங்களா? இங்கே அதுதான் தேவைப்படுது. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த அறிவு நிலையிலிருந்து செயல்படுறத குறைச்சிட்டு உணர்வு நிலையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும்போது இங்கே மிகப்பெரிய மாற்றம் வரும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் செயல்படும். இப்போ இது ஒரு தனிநபர் சார்ந்தது இல்லை. இங்கே இறைவன்கிறதே பொது சிந்தனை தான். அதே மாதிரி இது எல்லாரும் மனிதர்களும் சார்ந்தது. சரிங்களா? அதை வச்சு தான் இங்கே கேம் நடக்குது. நீங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி செயல்படுறீங்க. அப்போது நம்ம அந்த உணர்வு நிலையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது இங்கே ஒரு மாற்றம் வரும். இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆமாம். ரொம்ப நன்றி.